வணக்கம். நான் தமிழன்பன். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக ஒரு அரசினர் தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்தன. இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்மானத்தில் கூடுதலாக ஒரு சரத்தை சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதையும் அந்த தீர்மானத்தில் சேர்த்து கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். அந்த தவிக திமுக தாண்டி அதிமுக சார்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும், தேமுதிக சார்பில் பேசிய பிரேமலதா அவர்கள், பாமக சார்பில் பேசிய சௌமியா உட்பட அனைவரும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் மிக தெளிவாக தீவிரமாக பேசினர். அதேபோல் இன்றைக்கு தவிக ஆட்சியில் கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் சார்பில் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களும் அணை கட்டக்கூடாது என்று சொன்னதோடு கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் பேசினார். தமிழ்நாடு அரசியலில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்றால் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற முக்கிய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சில முக்கிய தீர்மானங்களை, நீட் தேர்வு உட்பட பல தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தன் போக்கில் போய்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தவிக ஆட்சி, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதும் இதே சிக்கல் இங்கு வந்தது. அப்பொழுதும் திமுக அரசு காங்கிரசுடன் தோழமையுடன் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக பின்வாங்காமல் காங்கிரஸ் அரசை கண்டித்து மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, காவிரியில் எங்களுக்கு உரிமையை இழக்க முடியாது என்று தீவிரமாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அப்பொழுது திமுக தீர்மானம் நிறைவேற்றிய போது அதிமுக ஆதரித்தது. இன்றைக்கு அதே கூட்டணியை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டிருந்தாலும் அது பற்றி கவலைப்படாமல் விஜய் அவர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அதை காங்கிரசும் தீவிரமாக வரவேற்று பேசியிருப்பது வரவேற்புக்குரிய செய்தி. இந்த தீர்மானத்தில் அனைத்து கட்சிகளும் பேசின. பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற எல்லா கட்சிகளும் பேசின. முஸ்லீம் லீக் கட்சிக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றாலும் பேரவைக்கு வெளியில் வந்து இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவு உண்டு என்று அந்த கட்சியின் உறுப்பினர் பேசிவிட்டு சென்றார். இப்பொழுதும் இந்த தீர்மானத்தில் சட்டசபையிலும் அதற்கு வெளியிலும் பேசாதது பாஜக மட்டுமே. ஒற்றை உறுப்பினர் கொண்ட பாஜக இதில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. நாம் இதிலிருந்து திரும்ப ஒன்றிய பாஜக அரசை நாம் திரும்ப எதிர்த்து பேசுவதும், அதனுடைய திட்டங்களை கடுமையாக எதிர்ப்பதற்கும் இதுதான் அடிப்படையான காரணமே. தமிழ்நாட்டு அரசின், தமிழ்நாட்டு மக்களின் வருவாய் மொத்தமும் வேண்டும். இங்கிருக்கிற வரிகளை ஒன்று விடாமல் வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சிகளுக்கு ஒருபோதும் மதிப்பு கொடுக்க மாட்டோம் என்கிற மனநிலையில்தான் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது என்பதால் கர்நாடகா நலனை மனதில் கொண்டு, அல்லது கர்நாடகாவில் நாம் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இதை பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் அந்த கட்சி இந்த சிக்கலை கையில் எடுக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற சிவகுமார் அவர்கள் முன்பு துணை முதலமைச்சராக இருந்தபோது மிக தீவிரமாக இதை பற்றி பேசி கொண்டிருந்தார். முதலமைச்சரான பிறகு அதை பற்றி பேசவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் அப்படி ஒரு தேவை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அரசியல் காரணமாக வைத்துக் கொண்டாலும் கூட, பாஜகவுக்கும் அந்த மாநிலத்தில் ஒரு தேவை இருக்கிறது என்பதற்கு அரசியல் செய்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட, தமிழ்நாட்டில் உள்ள
பாஜக, தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் அதனுடைய உறுப்பினர் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசியிருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் பேசவில்லை. இருப்பது ஒரு உறுப்பினர், அவர் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தங்களுடைய கட்சியினுடைய ஆட்சி கர்நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு காங்கிரசுக்கும் சரி, கர்நாடக காங்கிரசுக்கும் சரி ஒரே தலைவர் தான், ஒரே கட்டமைப்பு தான் அகில இந்திய அளவிலே. அப்படி இருந்தும் காங்கிரசின் சார்பில் அமைச்சராக இருப்பவரே கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்பு மட்டுமில்லை, கண்டனம் தெரிவித்தும் அவர் தன்னுடைய உரையை பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பாஜகவுக்கு அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாவிலும் சரி அவர்கள் விரும்பிய ஆட்சி நடக்கவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றார்கள். அந்த கூட்டணி தோல்வி அடைந்தது. அதற்கு எதிராக போட்டியிட்ட தவேக வெற்றி அடைந்திருக்கிறது. அதே போல் கர்நாடகாவிலும் பாஜகவை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இரண்டு இடங்களிலுமே அது ஒரு அரசியலுக்காக கூட இந்த விஷயத்தை பேச மாட்டேன் என்று இருப்பது அந்த கட்சியினுடைய ஒரு சூழ்ச்சியை, உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல சிக்கல்கள், அதாவது திமுகவுக்கும் தவேகாவுக்கும் பல சிக்கல்கள் இடம்பெற்றன. முதலமைச்சர் எதற்குமே வாய் திறக்க மாட்டேன் என்கிறார், மௌன புரட்சி செய்கிறார் என்று திமுக உறுப்பினர் பேசியதற்கு தவேக அமைச்சர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஓரிடத்தில் பேசியதனாலேயே எவ்வளவு நடந்தது என்று தெரியாதா என்றெல்லாம் பேசி ஒரு கலைபரம் நடந்தது. அதாவது அரசியல் ரீதியான ஒரு கலைபரம் நடந்தது. அதேபோல் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலை செய்வோம், கடந்த ஆட்சிகள் அதை நேரலை செய்யாமல் தடுத்து விட்டன, மறுத்து விட்டன. வெறும் ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் காட்டுவார்கள், எதிர்கட்சிகள் பேசுவதை காட்ட மாட்டார்கள். இந்த முறை நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், முழுமையாக ஒளிபரப்போம், நேரலை செய்வோம் என்று ஆளும் தவேக தரப்பில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதனுடைய அமைச்சர்கள் 2 நாட்களுக்கு முன்பு கூட அதை வலியுறுத்தி பேசியிருந்தார்கள். நாங்கள் நேரலை செய்வோம், அதில் எந்த தடையும் இருக்காது என்று. ஆனால் இன்று நேரலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேரலை ரத்து செய்யப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது இது அரசியல் ரீதியாக ஒரு அலுவல் ரீதியான காரணமாக அவர்கள் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. ஏன் ரத்து செய்யப்பட்டது என்பதற்கு எந்த விளக்கமும் அரசாங்கம் சார்பில் சொல்லப்படவில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் உட்பட அந்த கட்சியில் அனைவரும் புதுமுகங்கள். அவர்கள் சட்டசபை நிகழ்ச்சிகளுக்கு புதியவர்கள். சட்டசபை நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பு அவர்கள் தொலைக்காட்சியிலாவது பார்த்திருக்கிறார்களா என்றால் இல்லை, படித்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது. ஏனெனில் இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் பல்வேறு கல்லூரிகளுக்கு உரிமையாளராக இருக்கிறவர். கல்லூரி தாளாளர் என்பதும் கல்வி தந்தை என்றும் அழைக்கப்படுகிற ஒரு நபர் அவர். அவர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பேசிய பேச்சை பார்த்து அனைவரும் கேலியும் கிண்டலும் செய்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருந்தது. தமிழிலும் படிக்க தெரியவில்லை, ஆங்கிலத்திலும் படிக்க தெரியவில்லை என்பதுதான் மிக பெரிய சோகம். அதாவது அவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்து ஆங்கிலத்திலேயே படித்து, ஆங்கிலத்திலேயே பேசி, ஆங்கிலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தமிழ் படிப்பது கடினம் என்று ஒரு கதையாடல் இங்கு இருக்கிறது. ஒரு எழில்நிலை கதையாடல் என்று எழில்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி, கல்லூரி கல்வி, ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே படிக்காமல் படித்து முடித்து விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. தமிழ்நாட்டு கல்வித்துறை அப்படித்தான் இருக்கிறது. இதை மாற்றியாக வேண்டும். தாய்மொழி கல்விக்கு, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் என்று நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு மரிய வில்சன் போன்றோர் ஆங்கிலத்திலேயே பிறந்து, ஆங்கிலத்திலேயே வளர்ந்து, ஆங்கிலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர் ஆங்கிலத்தில் கூட அந்த அறிக்கை தொடர்பான விஷயங்களை தயக்கமில்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் பேச முடியவில்லை. ஆங்கிலத்திலும் தடுமாறுகிறார், தமிழிலும் தடுமாறுகிறார். எனவே மொத்தத்தில் அவர்களுக்கு இந்த அரசியல் நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் எதிலும் எந்த ஒரு அனுபவமும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் இதை வேடிக்கை பார்த்திருப்பார்களா என்று கூட தெரியாது. ஆனால் திடீரென்று காலத்தின் கோலம் அவர்கள் ஒரு அமைச்சர் பொறுப்பிலும் உயர் பொறுப்பிலும் அமர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அதையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. இதை எதற்கு சொல்லுவார்கள்? அதாவது தாவேகாவினர் அனைவரும் புதுமுகங்கள். அண்மையில் இன்னொரு காணொளி வெளியாகி அது மிகவும்
பரபரப்பாக எல்லோரெல்லாம் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. தாவேகா சார்பில் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்பொழுது தேர்தல் பரப்புரையின் போது அவர் நான் நான் இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன், நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்கள் தலைவர் ஆட்சி அமைப்பார் என்கிற இந்த 4 சொற்களை கூட அவரால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. கூடவே இருந்து கொண்டு ஒருவர் சொல்ல சொல்ல அவர் திரும்ப சொல்கிறார் என்பதை எல்லாம் நாம் காணொலியில் பார்த்தோம். அந்த அளவுக்கு அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் புதியவர்கள் நிறைய பேர் இந்த ஆட்சியில் இருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்களே அப்படித்தான். அரசியலுக்கும் பொது வாழ்வுக்கும் அவர் வெகு தூரம். அவருடைய துறை உண்டு, நடிப்பு உண்டு. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடிப்பார். 6 மணிக்கு மேல் வீட்டுக்கு போவார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் உற்சாகமாக இருப்பார். இப்படி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை, படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வெளிநாட்டு பயணம் என்று அவர் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். திடீரென அவர் பணக்காரர்களுக்கே வருகிற ஒரு பலவீனம் என்னவென்றால், அவர்கள் தங்களை நம்புவதை விட தங்களை ஒரு ஜாதகத்தை, ஜோசியத்தை நம்பக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய ஜோதிடர் அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவீர்கள் என்று சொன்னதால் அதையும் பார்த்து விடுவோம் என்று வந்தார். வந்த வேகத்தில் அவர் கூட்டம்போக்கில் பெரிய அதிர்ஷ்டம் அடித்து அவர் முதலமைச்சரும் ஆகிவிட்டார். இப்பொழுது இந்த நிலையில்தான் இந்த நேரலை என்பது வரும்போது முதலமைச்சர் அவர்கள் உடனுக்குடன் பதில் சொல்ல தடுமாறுவார் என்பது அப்பட்டமாக மக்களுக்கு தெரிந்துவிடும். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது உதயநிதி அவர்கள் பேசியது அப்படியே நேரலையில் ஒளிபரப்பானது. அந்த உதயநிதி பேசியது அப்படியே நேரலையில் ஒளிபரப்பானதும் உதயநிதியை குறித்து அடுத்த நாள் ஏகப்பட்ட பாராட்டு மலைகள். பிச்சுட்டாரு, பின்னிட்டாரு, போட்டு பொழந்துட்டாரு, அவங்களாம் எதிரில் ஒன்றும் பேச முடியல, விஜய் அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துருக்காரு, அவரால் ஒன்றுமே பேச முடியல என்று சமூக வலைதளங்களில் உதயநிதிக்கு பாராட்டும் விஜய்க்கு எதிர்மறையான கருத்துகளும் ஏராளமாக வந்தன. இன்னும் அதற்கு அந்த எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல உதயநிதி சட்டசபையில் பேசியதற்கு வீட்டுக்கு போய் மாலையில் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இதிலிருந்து அவர் சட்டசபையில் அவருக்கு பேசுவதற்கு எந்த ஒரு அந்த நேரத்தில் அந்த விஷய ஞானம் அவருக்கு இல்லை. அதனால் அவர் வீட்டுக்கு போன பிறகு தன்னுடைய சகாக்களோடு கலந்து ஒரு அறிக்கை தயார் செய்து அதை தன் பெயரில் வெளியிடுகிறார் என்கிற விமர்சனங்களில் உண்மையும் அதுதான், அது வந்தன. இப்பொழுதும் சட்டசபையில் ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரை எனும்போது ஒரு நிறைய கேலி கிண்டல்கள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருந்தன. இன்றைக்கும் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்து அனுப்புவார், அவர் வீட்டில் போய் பாடம் படித்து அதை ஒப்பிப்பார் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தன. இப்படியாக முதலமைச்சரில் இருந்து அமைச்சர்கள் வரை அனைவருமே, இதில் ஒரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் அனுபவமிக்கவர். ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் அந்த ஏற்கனவே திமுக விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளில் இருந்ததும் திமுகவினுடைய வியூக வகுப்பாளராகவே அவர் சில ஆண்டுகள் செயல்பட்டார் என்பதும் அவருக்கு இந்த அரசியல் போக்கு யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்கிறதும் புரிய வரும். இவர்களை தாண்டி மற்ற அனைவருமே பொதுமுகங்கள் எல்லோரும் தடுமாறுவார்கள். அது அப்படியே பதிவானால் மக்கள் மனதில் ஒரு பெரிய இமேஜ் பிம்பத்திற்கு சரிவு ஏற்பட்டுவிடும், இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக நேரலையை அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது இன்றைக்கு தவிர்க்கப்பட்டது. அதாவது நேரலை உறுதியாக நாங்கள் செய்வோம், எங்கள் ஆட்சியில் மாற்றம் நிச்சயம் உண்டு, இதுவரை இருந்தது போல் இருக்காது என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்று அதே தான் திரும்ப செய்திருக்கிறார்கள். அந்த திரும்ப செய்ததற்கு உண்மையான காரணம் இதுதான். இனி அடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் அவருடைய முதலமைச்சருடைய பதில் உரையில் என்ன இருக்க போகிறது என்பதையும் பார்த்துதான் நம்ம அது குறித்து முடிவு செய்ய வேண்டும். பெரும்பாலும் நேரலை இருக்காது என்பதுதான் யதார்த்தம். ஏனால் நேரலை என்பது அவர்களுடைய பலவீனத்தை வெளிக்காட்டிக் கொள்வதாகவே அமைந்துவிடும். அது அவர்களுடைய பிம்பத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதனால் நேரலை வைக்க மாட்டார்கள். இவர்கள் பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும் என்று வழக்கம் போல் போய்விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். அதான் இதை ஏன் நான் இவ்வளவு நேரம் சொல்கிறேன் என்றால், அரசியல் கட்சிகளுக்குள் தமிழ்நாட்டுக்குள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எல்லோருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியை இவன் பிடித்து விட்டானே என்று அவர்களுக்கும், நாம் வர வேண்டிய இடத்தில் அவர்கள் வந்து விட்டார்களே என்று மற்றவர்களுக்கும், இப்படியாக
ஒரு ஒரு அரசியல் ரீதியான எதிர்ப்புணர்வு இருந்தாலும் அத்தனையையும் மீறி தமிழ்நாட்டு உரிமை என்று வருகிற பொழுது அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று ஒற்றை குரலில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, ஒரு தனி நடுவர் மன்றம் இதற்காக அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அகில இந்திய ஒன்றியத்தின் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். அது இயல்பானது. அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பது இயல்பானது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வலிமையான பாரத தலைவர் என்று குறிப்பிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், இந்த இடத்தில் திமுக காரர்களே ஸ்டாலின் அவர்களை திட்டுகிற இடத்தில்தான் திட்டுகிற அளவுக்கு இந்த வாழ்த்து செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் ஏன் திட்டுகிறார்கள் என்றால், நம்மை முதலில் குத்துவிட்டு போனார்கள், நமக்கு துரோகம் செய்துவிட்டு போனார்கள், நீங்கள் நாகரிக அரசியல் நடத்தித்தான் நாம் இவ்வளவு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மிடம் அதிகாரம் இருக்கும்போது நம்மிடம் நட்பாக பழகிய அனைவரும் கையில் கத்தியுடன் தான் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கு அதிகாரம் இல்லை ஒன்றொன்றும் ஆளாளுக்கு குத்த தொடங்கி விட்டார்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் நாகரிக அரசியல் செய்து விடாதீர்கள், தொடர்ந்து மு.க. ஸ்டாலினுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு சமூக வலைதள பதிவுகளை திமுகவினர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை மத்திய பிரதேசத்தில் பட்டப்பகலில் திருடி கொண்டு போனது போல் பாஜக காங்கிரசிடமிருந்து ஒரு உறுப்பினர் பொறுப்பை திருடி கொண்டு சென்றது. தமிழ்நாடு அசையவே இல்லை, யாரும், அதாவது காங்கிரஸை தவிர வேறு யாரும் அது பற்றி பேசவில்லை. இதுவே காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்திருக்குமானால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தீவிரமாக எதிர்த்து பதிவு செய்திருப்பார், அனைவரையும் அது பற்றி பேச வைத்திருப்பார். இப்பொழுது அது எதுவும் நடக்கவில்லை. இம்முறையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் நாகரிகம் கருதி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வாழ்த்து தெரிவித்தவுடன் உடனே அவரும் ராகுல் காந்தி அவர்களும் வலிமையான பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணப்படுவோம் என்கிற மாதிரி ஒரு நன்றி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஒரு கருத்தியல் ரீதியாக ஒத்த கருத்து உள்ளவர்கள் என்றாலும் கூட அரசியல் தேவைகளுக்காக காங்கிரஸ் திமுக விட்டு ஓடி போய் ஒரு அமைச்சர் பதவி, 2 அமைச்சர் பதவிக்காக, அல்லது ஒரு சிலரின் சுய நலனுக்காக, அல்லது திராவிட இயக்கத்தின் மீதான ஒரு கடுமையான பகை உணர்ச்சி காரணமாக பிராமண இயக்கத்தினர், பிராமண லாபி காங்கிரஸை திமுகவிடமிருந்து பிரித்து கொண்டு அங்கு சேர்த்து விட்டது என்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் எப்படி நடந்ததோ, ஆனால் அந்த பிரிவினை நடந்து விட்டது. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து போய் தவேகாவுக்கு ஆதரவு அளித்து அங்கு அமைச்சராகவும் காங்கிரஸ் இருக்கிறது. அகில இந்திய அளவிலும் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தொடரவில்லை. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தவேகா கலந்து கொள்ளவில்லை. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுகவை இடம்பெற வைக்க ஒரு முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கும் நமக்கு முதுகில் குத்திவிட்டு போனவர்கள் என்கிற கோபதாபங்கள் ஒரு பக்கம் இருந்தால், அது மனசுக்குள்ள அவருக்கும் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் கருத்தியல் ரீதியாக கொண்ட கொள்கை ரீதியாக ஒத்த கொள்கை ஒத்த கருத்துடைய காங்கிரசுக்கு நாம் இணக்கமாக இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் எப்படி போனாலும் நாம் நம்ம விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவரும் பதிலுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். இன்னும் இந்த நேரத்தில் இப்பொழுது இன்னும் குறிப்பிட்டு பேச வேண்டிய முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், அகில இந்திய அளவில் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு வலிமை இருக்க வேண்டும். ஆனால் அந்த வலிமை இல்லை என்பதால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த அந்த மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானம் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. அதிலிருந்து அவர்கள் வெறிபிடித்தார் போல், தேர்தலாக நடந்த முன்னும் தேர்தல் தான் முடிந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது இருக்கிற கட்சிகளில் யாரையெல்லாம் உடைத்து நம் பக்கம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பேரையும் சேர்த்து 3/2 பங்கு பெரும்பான்மைக்கான ஆட்களை பிடித்து விட வேண்டும் என்று வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி அவர்கள் தோல்வி அடைந்ததும் அவருடைய கட்சியிலிருந்து 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள்.
மகாராஷ்டிரத்திலே ஏற்கனவே சிவசேனா கட்சியை இரண்டாக உடைத்து அதில் ஒருவரை தங்கள் பக்கம் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த எதிரணியில் இருக்கிற 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேரை நேற்று அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 6 பேருக்கும் தலா 50 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக அந்த சஞ்சய் ராவத் என்பவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்படி வெறிகொண்டு 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு ஒன்றிய பாஜக அரசு அலைந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தருவார்கள் என்று ஒற்றை வார்த்தை கூட சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு மறைமுக செய்தி அனுப்பினால் கூட போதும், திமுகவுக்கு பாஜக தேவையானதை செய்து கொடுக்கும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு திமுகவின் தேவை பாஜகவுக்கு இருக்கிறது. இதை வைத்து அரசியல் லாபம் தேடலாம் என்று நினைக்காமல் இன்றைக்கும் அதாவது முதுகில் குத்திவிட்டு போன காங்கிரசின் தலைவருக்கு வாழ்த்து சொல்லி நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று நிரூபிக்க முயன்றிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒத்த கருத்து தான் இது இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாதது, தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடியது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலின் மூலமாக ஆதாரமாக அவருக்கு இணக்கமாக அதனுடன் கைகோர்த்து செல்லக்கூடிய திராவிட இயக்க அரசியலும் இந்த பண்பை நமக்கு போதித்திருக்கின்றன. இந்த பண்பு ஆளும் ஒன்றிய அரசை அதிர வைக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது. இவர்கள் நேற்று சண்டை போட்டார்கள், இன்று கைகொழுகிக் கொள்கிறார்களே என்று பாஜக அரசு அதிரக்கூடிய அளவில் தான் ஒரு நிகழ்ச்சியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு சட்டசபை தீர்மானம், சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் பேசியது. இன்றைக்கு நேர் எதிராக முதுகில் குத்திவிட்டு போன இரண்டகருக்கு வாழ்த்து சொல்லி அவரும் பதில் வணக்கம் சொல்லி என்கிற 2 நிகழ்வுகளும் தமிழ்நாட்டின் அரசியலை, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை ஒன்றிய அரசுக்கு உணர்த்தக்கூடிய செயலாக அமைந்திருக்கிறது. இதுபோல் ஏற்கனவே பலமுறை நடந்தும் கேளாக்காதினராய் செவிட்டுக்காதாய் தான் ஒன்றிய அரசு இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்குமா? இப்பொழுதாவது ஒன்றிய அரசுக்கு உரைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு உரைக்காது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். உரைக்காவிட்டால் இன்றைக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் எதுவும் பேச முடியாமல் தடுமாறி போயிருக்கிறார்கள். இப்ப ஆதரித்தும் பேச முடியவில்லை, எதிர்த்தும் பேச முடியவில்லை என்று இருக்கிறது. நாளைக்கு பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இல்லை என்கிற நிலை ஏற்படக்கூடும் என்பதுதான் யதார்த்தம். ஒன்றிய அரசு இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது நம் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.